உங்களை போன்ற பாஜக பார்வை ஓரளவுக்கு ஒரு உயரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லக்கூடியவர்களே, அ 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சாரு அமித்ஷா வந்து. ஆனாலும் இன்னைக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது, இது வந்து அந்த தொண்டர்கள் மத்தியிலயும், அந்த நிர்வாகிகள் மத்தியிலேயே பெரிய அளவுக்கு இது வந்து வரவேற்பை குடுக்கலன்ற தகவல் உங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்களுமே அதை கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு நிலையை எட்டியிருக்குன்ற மாரி சொல்றீங்களே. இதுவே வந்து ஒரு ஒரு அயர்ச்சியும், ஒரு சோர்வையும் குடுக்குது போல தெரியுதே. இல்ல பாரதிய ஜனதா கட்சியினர் எங்கு நிற்கிறார்களோ, அங்கே அவர்கள் தீவிர களப்பணியாற்றவர்கள். ஆமா. அவர்கள் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, குறிப்பாக சங்க பின்னணி உடையவர்கள், சங்கம் அவர்களெல்லாம் தீவிரமாக களத்தில் பணியாற்றுவார்கள். ஆனால் மற்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா ஆதரவு வாக்காளர்கள் சோர்வடைந்து விடுவார்கள், நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கூட்டணிக்கு உதவுவார்கள் என்பது சந்தேகம், கேள்விக்குறி. ரைட். அமமுக அந்த 11 தொகுதிகள். அது எப்படி சரியா கொண்டு அதுவும் நான் மொத்தமாகத்தான் உங்களிடம் சொன்னேன் இத்தனை நேரம். ஓகே. அந்த கூட்டணியில் அதிகமாக ம். ஓரளவு ஆதரவு தளம் உள்ள ம். பகுதிகளை கேட்டு வாங்கி இருப்பது ம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். சரி. அங்கேயும் டாக்டர் ஐயா ஒரு 5-6 பேரை ஸ்ட்ராங்கான ஆளுங்களை போட்டு ஓரளவு 3000-4000 ஓட்டு வாங்கினா கூட திமுக ஜெயிக்கிறதுக்கு வழியாயிடும் அது. ஓ! அதனால அவர் வாங்கின 18 ஜெயிச்சிருவாருன்னு அர்த்தம் இல்லை. ம். அதிமுகவினர் முழுமூச்சோடு பணியாற்றி ம். ஓரளவு கணிசமான வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளை அவர் வாங்கியிருக்கிறார். சரி. ஆகவே அந்த கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பிஜேபி, அமமுக இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு பாமக ஒப்பிட்டா ம். பாமக கம்பேரிட்டிவ்லி பெட்டர் கான்ஸ்டிட்யூன்சிஸை கேட்டு வாங்கியிருக்கு.